தேங்க்யூ ஜோனா. அந்த அருமையான அந்த பாடலுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். பழைய பாடல்கள் இன்றும் அர்த்தமுள்ளதாக இருக்கின்றபடினாலே ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வேளையிலுமாக மீண்டுமாக இப்படியான ஒரு புதன்கிழமையில நாம் கூடுவதற்கு ஆண்டவர் தந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தில் கூறின அந்த பாக்கிய வசனங்களை குறித்து நாம் படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். சென்ற பாடப்பகுதியில் முதலாவது பாக்கிய வசனத்தை நாம் படித்தோம். ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி நாம் படித்தோம். இந்த பாக்கிய வசனம் இல்லை என்றால் மலை பிரசங்கத்துடைய பின்னணியத்தை குறித்து பாடத்திலே நாம் படித்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்ற அந்த செய்தியோடு கூட ஆரம்பித்த தன்னுடைய ஊழியத்தின் பாதையில தன்னை தேடி வந்த திரளான ஜனங்களை அவர் கண்டு ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே அமர்ந்து தன் வாயை திறந்து இந்த போதனைகளை உபதேசங்களை தந்தார் என்று சொல்லி பார்த்தோம். அப்படியானால் அவர் கூறின வார்த்தைகள் அவருடைய உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து அவைகள் வெளிப்பட்டவைகள் என்றும், அவர் பேசின இல்லை என்றால் உபதேசித்த அந்த வார்த்தைகள் மிக முக்கியமானவைகள் என்றும் நாம் சிந்தித்தோம். ஆகவே அந்த பின்னணியம் மிக முக்கியம். ஏற்கனவே நாம் படித்த பிரகாரம் இந்த பாக்கிய வசனங்கள், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இல்லை என்றால் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், இப்படியெல்லாம் அந்த பாக்கியவான்கள் என்று அவர் கூறுவது ஏதோ பரலோக ராஜ்யத்திலே சென்றடைவதற்கான ஆவிக்குரிய பண்புகள் அவைகள் என்றல்ல, மாறாக அந்த பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாக வாழ்கின்றவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற குணங்கள் அவைகள் என்று சொல்லி ஆரம்ப வாசகங்களாக நாம் அதை சிந்தித்தோம். இப்பொழுது இந்த இரண்டாவது வாக்கிய வசனம் 4வது வசனத்திலே, மத்தேயு 5வது அதிகாரத்தின் 4வது வசனத்திலே நாம் அதை வாசிக்கின்றோம். அங்கே என்ன வாசிக்கின்றோம்? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். Blessed are those who mourn, for they shall be comforted. இந்த வசனத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? துயரப்படுகிறவர்கள் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை குறித்து, யாரை குறித்து இதை கூறுகிறார் என்று சொல்லி அதை நாம் சிந்திக்கும் பொழுது, ஆங்கிலிக்கன் பிஷப் ஜே.சி. ரைல் என்ற அருமையான தேவனுடைய மனிதன் அவர் விதமாக கூறுகிறார், Jesus means those who sorrow over sin and grieve daily over their shortcomings. ஒவ்வொரு நாளும் பாவத்தை குறித்தும் அதன் விளைவால் வருகின்ற குறைபாடுகள் மீதும் நாள்தோறும் கவலை கொண்டு வருந்துகின்றவர்களை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை குறிப்பிடுகிறார் என்று தொடர்ந்து அவர் கூறுகிறார், These are they who trouble themselves more about sin than about anything on the earth. இந்த பூமியிலே மற்ற எல்லாவற்றை காட்டிலும் இந்த பாவத்தை குறித்ததான பிரச்சனையை குறித்து அதிகமாக வருத்தம் அடைகிறவர்களை குறித்து ஆண்டவர் இந்த வசனங்களை கூறினார் என்று சொல்லி அவர் கூறுகிறார். இன்னொரு தேவனுடைய மனிதன் கூறும் பொழுது கூறுகிறார், mourning is the appropriate response to sin. துயரப்படுவது என்பது பாவத்திற்கான பொருத்தமான ஒரு அணுகுமுறை என்று கூறுகிறார். தொடர்ந்து அவர் கூறுகிறார், the appropriate response to mourning is to repentance. அந்த துயரத்திற்கான பொருத்தமான அணுகுமுறை மனம் திரும்புதல். This mourning and comfort should lead us to rejoice and worship. இந்த துயரப்படுதலும் மனம் திரும்புதலும் கர்த்தருக்குள் களி கூறவும், அதே நேரத்தில் ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் இந்த துயர அனுபவம் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த தேவனுடைய மனிதன் கூறுகிறார். இந்த துயரப்படுகிறவர்கள் துயரம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, மனித சரித்திரத்தின் ஆரம்பத்திலிருந்தே இந்த துயரத்தையும் கண்ணீரையும் புலம்பலையும் நாம் பார்க்கிறோம். ஒருவேளை என்னுடைய தனிமை உணர்வு என்னை புலம்ப செய்கிறது, என்னை துயரடையும்படியாக செய்கிறது. ஒருவேளை எனக்கு மற்றவர்களால் வருகின்ற நெருக்கங்கள், இல்லை என்றால் அழுத்தங்கள், அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளாத நிலைமைகள், அவர்களால் வருகின்ற ஏமாற்றங்கள்,
இவைகளெல்லாம் என்னை துயரத்திற்கு நேராக வழி நடத்துகிறது. ஒருவேளை மற்றவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளாத அந்த சூழ்நிலையில, இல்லையென்றால் நான் மனதிலே விரும்புகின்ற காரியங்களை பெற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில நான் புலம்புகிறேன். இல்லையென்றால் எனக்கு அருமையானவர்களை நான் இழக்க கொடுக்கும் பொழுது துயரம் அடைகிறேன். ஆனால் இந்த துயரத்தினுடைய ஆரம்பத்தை நாம் பார்க்கும் பொழுது இது ஏதேன் தோட்டத்திலேயே ஆரம்பித்தது. அங்கே ஆண்டவர் மனிதனை தன்னுடைய சாயலாக உருவாக்கி அவனோடு கூட உறவு கொண்டிருந்த நாட்களிலே அவனுக்கு கொடுத்த அருமையான ஒரு கட்டளை, ஒரே ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அந்த கட்டளையை, அந்த தேவனுடைய வார்த்தையை மனிதன் சந்தேகிக்க ஆரம்பித்து விட்டான். சாத்தானுடைய வார்த்தையை அவனுக்கு கவர்ச்சியை கொண்டு வந்தது. அந்த உலக பிரகாரமான அந்த கவர்ச்சியினாலே கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய சத்தத்தை அவன் சந்தேகித்ததின் விளைவாக அங்கே அவன் துயரத்திற்கு நேராக தள்ளப்படுகிறான். அவனுக்குள்ளாக ஒரு பயம் வந்து விடுகிறது, அவனுக்குள்ளாக ஒரு குற்ற உணர்வு வந்து விடுகிறது. அவன் தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதியற்றவன் என்று சொல்லி நினைத்து தன்னை ஒழித்துக் கொள்கிறான். இது ஆரம்பத்திலிருந்தே நாம் பார்க்கின்ற ஒரு காரியம். அதனுடைய தொடர்ச்சியாக வேதாகமத்துல அநேக புலம்பல்கள், அநேக கவலைகள், அநேக கண்ணீர்கள், அநேக மரணங்கள், இவைகளை நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்துல 55வது சங்கீதம் 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்குமான பகுதியில எவ்விதமாக தான் வியாகுலப்பட்டு திகழ் அடைந்து தன்னுடைய உண்மையான அந்த நிலைமையை அவர் அழகாக அங்கே விளக்குகிறார். சங்கீதம் 55 4-8 வரைக்குமான வசனங்கள். அவர் கூறுகிறார், என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, துயரப்படுகிறது, கவலை கொள்கிறது, மரணத்திகள் என் மேல் வந்தது, பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருக்களிப்பு இல்லை என்றால் திகில் என்னை மூடிற்று. அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். நான் தூரத்தில் அல்லது அலைந்து திரிந்து வனாந்திரத்தில் தங்கியிருப்பேன், பெரும் காற்றுக்கும் புசலுக்கும் தப்பி தீவிரித்துக் கொள்வேன் என்றார். அருமையானவர்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காலகட்டத்திலே, ஏதோ ஒரு சூழ்நிலையில இவ்விதமாக நாம் புலம்பியிருப்போம். ஒருவேளை பயமும் திகிலும் என்னை பிடித்து விட்டது, வியாகுலம் என்னை தாக்குகிறது, இளைப்பாறுவதற்கு எங்கே ஓடுவேன்? ஏதாவது ஒரு இடம் கிடைத்தால் ஓடி ஒளிந்து கொள்ளலாமே, யாராவது எனக்கு புகலிடம் தருவார்களா, யாரிடத்திலாவது நான் பேசி எனக்கு ஒரு ஆறுதல் கிடைத்து விடாதா என்று சொல்லி அவிதமாக நாம் இந்த துயரத்திற்கு ஒரு ஆறுதலை தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டிருக்க முடியும். நம்முடைய உள்ளத்திலே நாம் இதை ஒருவேளை கூறியிருக்க முடியும், உதடுகளினாலே கூறியிருக்க முடியும், இல்லை என்றால் உள்ளத்திலே நாம் இதை அனுபவித்திருக்க முடியும். இந்த ஒரு ஆறுதலுக்காக ஏங்குகின்ற ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டிருக்க முடியும். ஆனால் இந்த சூழ்நிலையில உலகம் பலவிதமான ஆறுதல்களை நமக்கு தரும், பலவிதமான வாய்ப்புகளை நமக்கு தந்து, பலவிதமான முறைகளில உங்களுடைய துக்கத்திற்கான ஆறுதலை தேடிக்கொள்ளுங்கள் என்று இந்த உலகம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதிகமாக துக்கத்தில் இருக்கும் பொழுது, துயரத்தில் இருக்கும் பொழுது மதுபானத்தை அருந்துவதனால நாம் அந்த துக்கத்திலிருந்து மீண்டு விடலாம், இல்லையென்றால் புகைப்பிடிக்கின்ற பழக்கம், இல்லையென்றால் போதைப் பொருட்களுக்கு அடிமைப்படுவது, இதெல்லாம் நம்முடைய துக்கத்திற்கான ஒரு ஆறுதலை கண்டடைவதற்கான வழி என்று சொல்லி உலகம் நமக்கு போதிக்கின்றது. பலவிதமான களியாட்டுகள், பலவிதமான பொழுதுபோக்குகள், சினிமா உலகம், இப்படி பலவிதமான காரியங்களை நமக்கு காண்பித்து இவைகளிலெல்லாம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில துயரத்திற்கான ஆறுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி உலகம் நமக்கு வழிமுறைகளை காண்பிக்கிறது. ஆனால் உண்மையாகவே இந்த உலகம் தருகின்ற ஆறுதல் ஒருவேளை தற்காலிகமானது, அது அதிக நாள் நீண்டு நிற்கக்கூடிய ஒன்று அல்ல. அந்த ஆறுதல் நிறைவான ஒன்றும் அல்ல, முழுமையான ஒன்றும் அல்ல, அது நிரந்தரமற்றது. ஆனால் மனிதன் அதை தேடிதான் தன்னுடைய வாழ்க்கையில இந்த துயரத்திலிருந்து எப்படியாகிலும் தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் ஆசைப்படுகிறான். ஆனால் அதனுடைய முடிவு விரக்தி, அதனுடைய முடிவு தோல்வி. ஆகவே அந்த உண்மையான துயரத்தை மனிதன் மேற்கொள்வதற்கு ஆறுதல் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் யாரிடத்தில் அவன் ஆறுதல் பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மட்டும்தான் அவன் அந்த ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த துயரம், மனிதனுடைய துயரங்களை பல வகையாக நாம் பிரித்து கொள்ள முடியும். ஒன்று பொதுவான ஒரு துக்கம், பொதுவான ஒரு துயரம், இது இயல்பானது. மனித வாழ்க்கையில
இந்த துக்கம் இல்லை என்றால் கண்ணீர் என்பது மாற்ற முடியாத ஒன்று. அது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதியாக அமைந்து விட்டது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் திரும்பி பார்க்கும் பொழுது பலவிதமான சூழ்நிலைகளிலே நாம் கண்ணீர் வடித்திருக்கிறோம். பலவிதமான சூழ்நிலைகளிலே நாம் துக்கத்தினாலே நிறைந்திருக்கிறோம். பலவிதமான அழுத்தங்களினாலே பலவிதமான துயரத்திற்கு நாம் ஆளாக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த துயரங்களை நாம் வெளிக்கொணர்வதற்கு, இந்த துக்கங்களை வெளிப்படுத்துவதற்கு இயல்பாகவே இயற்கையாகவே ஆண்டவர் நமக்கு கண்ணீரை தந்திருக்கின்றார். ஒருவேளை இந்த துக்கத்தை எல்லாம் நான் எனக்குள்ளாக அடக்கி வைத்துக் கொண்டிருப்பேனே ஆனால், இல்லையென்றால் இந்த வியாகுலங்களை, இந்த 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 ஏமாற்றங்களை வெளியே சொல்ல முடியாதபடி நான் எனக்குள்ளாக அடக்கி வைத்துக் கொண்டிருப்பேனே ஆனால், அது என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய மனதையும் பாதிக்கக்கூடிய ஒன்று. ஆகவேதான் ஆண்டவர் இயற்கையாகவே அதை வெளிப்படுத்துவதற்காக நம்மிலே அந்த கண்ணீரை தந்திருக்கின்றார். ஒருவேளை நாம் சத்தமிட்டு சில வேளைகளிலே அழுது விடுகிறோம். அப்படி அழும் பொழுது ஒரு பெரிய பாரம் இறங்கி விட்டது போல நாம் நினைக்கிறோம். இது நம்முடைய சரீரத்துல, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தந்திருக்கின்ற ஒரு காரியம். ஆண்டவர் நமக்கு அதை ஒரு வரமாக தந்தார் என்று கூட நாம் சொல்ல முடியும். ஒருவேளை இதை நாம் வெளிப்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இல்லை என்று சொன்னால், ஒருவேளை நாம் அதிகமாக மன ரீதியாக, உளவியல் ரீதியாக, உடல் ரீதியாக நாம் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் இதை அனுமதித்தார். ஆகவேதான் வேதாகமத்துல ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நாம் அவருடைய வாழ்க்கையை நாம் படிக்கும் பொழுது சாராள் மரித்து விடுகிறார்கள். அப்பொழுது ஆபிரகாம் சாராளுக்காக புலம்பி அழுதான் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். அப்போ அது இயற்கையாக தேவன் தருகின்ற ஒரு அனுபவம். அதே நேரத்துல ஆவிக்குரிய விதத்திலையும் இந்த அழுகை நமக்கு உண்டு. ஆவிக்குரிய விதத்துல அநேக நேரங்களில நாம் துயரப்படுகிறோம். தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ முடியவில்லையே என்று சொல்லி சில நேரங்களிலே நாம் அழுது விடுகிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையில அதை நாம் பார்க்க முடிகிறது. 42வது சங்கீதத்துல 1, 2, 1வது 3வது வசனங்கள் நமக்கு மிகவும் அறிமுகமான ஒரு வசனம். அந்த வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மாவுமில் வாஞ்சித்து கதறுகிறது. இது தாவீது ராஜா, ஒரு ராஜ்யத்தை ஆளுகின்ற அந்த ராஜாவுடைய உள்ளத்துல ஏற்படுகின்ற ஒரு கதறுதல், ஆண்டவரை வாஞ்சிப்பதற்காக அவர் மீது இருக்கின்ற அந்த ஒரு ஏக்கம், அவர் மீது இருக்கின்ற அன்பு இந்த மனிதனை கதறும்படியாக செய்கிறது. அடுத்ததாக அவனை வாசிக்கிறோம் 3வது வசனத்துல, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்கிறபடியால் இரவும் பகலும் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. தான் ஆராதிக்கிற தெய்வத்தினுடைய மகத்துவத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு துயரம், அந்த துயரத்தினுடைய வெளிப்பாடு அவர் கூறுகிறார். அவருடைய கண்ணீரே அவருக்கு உணவாக மாறிற்று என்று சொல்லி. எரேமியாவை குறித்து நமக்கு தெரியும். அவர் கூறுகிறார், என் தலை தண்ணீரும் என் கண்கள் தண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும் என்று சொல்லி. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு ஏக்கம், அதனுடைய வெளிப்பாடு கண்ணீர். 2வது முறையற்ற துயரம். ஒரு பொதுவான துயரம் நமக்கு எல்லாருக்குமே உண்டு. ஆனால் அதே நேரத்துல முறையற்ற ஒரு துயரமும் உண்டு. எல்லா துயரங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவைகள் இல்லை என்றால், எல்லா துயரங்களும் அங்கீகரிக்கப்பட வேண்டியவைகள் என்றோ, இல்லை என்றால் எல்லா துயரங்களும் முறையானவைகள் என்றோ நாம் சொல்லிவிட முடியாது. வேதத்துல அதற்கான பலவிதமான எடுத்துக்காட்டுகள் உண்டு. முறையற்ற துக்கம், முறையற்ற துயரம். ஒருவேளை அம்னோனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 13வது அதிகாரத்துல அந்த மனிதனுடைய துக்கத்தை குறித்து வாசிக்கின்றோம். அது ஒரு முறையற்ற ஒரு துக்கம். தன்னுடைய சகோதரியாகிய தாமாரை தான் அடைய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு இச்சையினாலே ஏற்பட்ட ஒரு துக்கம். அந்த துக்கத்தினாலே இந்த மனிதன் துக்கமாய் கிடக்கின்றான். ஆனால் அந்த நேரத்துல நன்றாக நீங்கள் கவனித்து பார்க்கலையானால், இந்த முறையற்ற துக்கத்திற்கு ஆறுதல் வருகிறது. எங்கே இருந்து அந்த ஆறுதல் வருகிறது? முறையற்ற இடத்திலிருந்து ஆறுதல் வருகிறது. யோனதாப் தவறான ஒரு ஆலோசனை அவனுக்கு கூறுகின்றான். அந்த ஆலோசனையின் விளைவாக அவன் தன்னுடைய சகோதரியாகிய தாமாரை கற்பழிக்கின்றான். இது கொடூரமான ஒரு செயல். ஆக இந்த முறையற்ற அந்த துக்கத்தை இந்த அம்னோனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு ஆகாபுடைய வாழ்க்கையில.
எப்படியாகிலும் அந்த நாபோத்தினுடைய அந்த திராட்சை தோட்டத்தை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். அதை தர மறுத்து விடுகிறான் நாபோத். அந்த நேரத்திலும் அவன் துக்கமாக இருக்கின்றான். எப்படி எனக்கு இந்த திராட்சை தோட்டத்தை நான் பெற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும் என்கின்ற அந்த துக்கம் அவனை அழுத்தும் பொழுது அவனுடைய மனைவியாகிய யெசபேலினுடைய ஆலோசனை, அந்த ஆலோசனையின்படி நாபோத் அங்கே கொல்லப்படுகிறான். ஆகாப் அந்த அந்த திராட்சை தோட்டத்தை தனக்கு சொந்தமாக்கி கொள்கின்றான். நன்றாக இதை நாம் கவனித்து பார்ப்போமே ஆனால் இந்த 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 துக்கங்கள் எல்லாம் முறையற்றவைகளாய் காணப்படுகிறது, முறையற்ற துக்கங்கள். ஆனால் இந்த முறையற்ற துக்கங்களுக்கு முறையற்ற வழிகளிலே ஆறுதலை தேடும்படியாக, ஆறுதலை தரும்படியாக இந்த உலகம் முறையற்ற வழிகளை நமக்கு காண்பிக்கின்றது. அதனுடைய விளைவு எல்லாம் மரணம், அதனுடைய விளைவு எல்லாம் பாவம். இப்படியாக இந்த முறையற்ற துக்கத்தையும் நாம் சரியான ஒரு துக்கம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த துக்கத்தை குறித்தல்ல ஆண்டவர் இந்த துயரப்படுகிறவர்களை குறித்து கூறுகிறார். மூன்றாவதாக நாம் பார்க்க வேண்டுவது உலக பிரகாரமான துக்கம். உலக பிரகாரமான துக்கம் இதே மலை பிரசங்கத்துல ஆண்டவர் 6வது அதிகாரத்துல 25 முதல் 34 வரைக்குமான அந்த வசன பகுதியில எவ்விதமாக நாம் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து கவலைப்படுவதை குறித்து ஆண்டவர் அங்கே அது விளக்குகிறார். இப்படிப்பட்ட துக்கங்கள், இப்படிப்பட்ட துயரங்கள் உங்களுக்கு அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் கூறுகிறார் 27வது வசனத்துல, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீரத்துல ஒரு முழத்தை கூட்டுவான் என்று சொல்லி. அப்படியானால் இந்த உலக பிரகாரமான இந்த துக்கமானது மனிதனுக்கு எந்த விதமான ஒரு பிரயோஜனத்தையும் தருவதில்லை. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபத்துல 7வது அதிகாரத்துல மிக அழகாக கூறுகிறார். லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது என்று சொல்லி. லௌகீக துக்கம், உலக பிரகாரமான துக்கம். ஒருவேளை ஏதோ ஒன்றை நான் இழந்து விட்டேன், ஏதோ ஒரு காரியத்தினாலே என்னுடைய வாழ்க்கையிலே ஏமாற்றம் வந்து விட்டது, இவைகளினாலே நான் துக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன். ஒருவேளை என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி நான் விரும்புகின்ற காரியங்களை அடைய முடியாதபடி என்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற்றாமல் போகப்படுகின்ற அந்த சூழ்நிலையில எனக்குள்ளாக வருகின்ற ஒரு துக்கம், உலகத்தை சார்ந்த இந்த துக்கம், என்னுடைய எதிர்பார்ப்புகள் அங்கு சந்திக்கப்படாமல் போகும் பொழுது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் என்ன செய்கிறேன்? துக்கம் அடைகிறேன். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இப்படிப்பட்ட உலக பிரகாரமான துக்கத்தினுடைய முடிவு மரணம் என்று சொல்லுகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது என்று சொல்லி. அநேக வேளைகளில நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில மனஸ்தாபங்கள் ஏற்படும். மனஸ்தாபம் என்று சொன்னால் என்னுடைய பாவத்தை குறித்து, என்னுடைய தவறுதலை குறித்து நான் மனஸ்தாபப்பட முடியும். ஆனால் அந்த மனஸ்தாபம் மனம் திரும்புதலுக்கு நேராக என்னை வழிநடத்தவில்லை என்று சொன்னால் அந்த துக்கம் லௌகீக துக்கம், அது தேவனுக்கு ஏற்ற துக்கம் அல்ல. எவ்விதமாக இதை கூறுகிறேன்? ஒருவேளை இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு யூதாஸ் காரியோத். யூதாஸ் காரியோத் வெறும் 30 வெள்ளிக்காசிற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த ஒரு மனிதன். சிலுவையில அறையப்படுகிறார். அதை இவன் காண்கிறான். கண்ட பின்பு தன்னுடைய உள்ளத்துல அவன் அதிகமாக பாதிக்கப்பட்டு மனஸ்தாபப்பட்டான். தான் குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்ற அந்த மனஸ்தாபம் அவனுக்குள் இருந்தது. ஆனால் அது மனம் திரும்புதலுக்கு நேராக அந்த மனிதனை வழிநடத்தாததனுடைய விளைவு அவன் நான்று கொண்டு சத்தான். அநேக நேரத்துல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அனுபவங்களை ஒருவேளை நாம் கடந்து வந்திருக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு தவறை குறித்து, ஏதோ ஒரு மீறுதலை குறித்து, ஏதோ ஒரு பாவத்தை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்தும் பொழுது நாம் உணர்த்து வைக்கப்பட்டு அதற்காக மனஸ்தாபப்படுகிறோம். ஆனால் உண்மையாகவே அதற்காக மனம் திரும்புகின்ற முயற்சியை நாம் எடுக்கவில்லை என்று சொன்னால் ஒருவேளை அந்த மனஸ்தாபத்தினாலே எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும். கடைசியாக 4வதாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு துயரம் தேவனுக்கேற்ற துக்கம். தேவனுக்கேற்ற துக்கம். முதலாவது பொதுவான ஒரு துயரம் அல்லது துக்கம் என்று சொல்லி பார்த்தோம். 2வது முறைகேடான ஒரு துக்கம். என்னுடைய சுய இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக அது நிறைவேற்ற முடியாமல் போகும் பொழுது அதனால் ஏற்படுகின்ற முறையற்ற துக்கம் என்று பார்த்தோம். 3வது உலக பிரகாரமான துக்கம். உலக பிரகாரமான
அந்த கவலை, இதை குறித்து நாம் பார்த்தோம். இப்பொழுது தேவனுக்கேற்ற துக்கம், 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தின் 10வது வசனம். ஜோஷுவா, ஆக்சுவலி என்னுடைய கரண்ட் இங்க போயிருச்சு. I don't know how far this support will be there. ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தா கொஞ்சம் சொல்லிருங்க. ஓகே, ரைட். இந்த 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தின் 10வது வசனத்துல, தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்பிற்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்பிற்கு ஏதுவான மனம் திரும்புதல் உண்டாக்குகிறது. அப்படியானால் இந்த தேவனுக்கேற்ற துக்கத்துல 3 முக்கியமான அம்சங்களை நாம் பார்க்க முடியும். ஒன்று, அது 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 மனம் திரும்புதலை நம்மளே ஏற்படுத்துகிறது. தேவனுக்கேற்ற துக்கம் மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது ஒன்று. இரண்டாவது, இட் லீட்ஸ் டு சால்வேஷன். அது ரட்சிப்பிற்கு ஏதுவான ஒரு மனம் திரும்புதலாக அது மாற்றப்படுகிறது. மூன்றாவது, இட் வில் நாட் ரிசல்ட் இன் ரிக்ரெட். பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு, ஐயோ தவறு செய்து விட்டேனே, இந்த துக்கத்தினாலே நான் தேவனுக்கு தவறு செய்து விட்டேனே என்கின்ற அந்த மனஸ்தாபம் வராதபடி இந்த தேவனுக்கேற்ற துக்கம் இந்த 3 காரியங்களை செய்கிறது. ஒன்று, என்னிலே மனம் திரும்புதலை கொண்டு வருகிறது. 2, அது ரட்சிப்புக்கு நேராக என்னை வழிநடத்துகிறது. 3வது, அங்கே மனஸ்தாபத்திற்கு இடமில்லை. அப்படியானால் இந்த பாக்கிய வசனம் இந்த சிந்தனையை தான் தருகிறது. இந்த துயரப்படுகிறவர்கள், தேவனுக்கேற்ற துயரப்படுகிறவர்கள் இவ்விதமாக அவர்கள் ஆறுதல் அடைய பெறுவார்கள் என்பதை தான் இந்த பாக்கிய வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். இந்த பாக்கிய வசனம் முதலாவது பாக்கிய வசனத்தோடு தொடர்புடைய ஒன்று. முதலாவது பாக்கிய வசனம் கூறுகிறது, ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி. அப்போ போன பைபிள் ஸ்டடியில நாம் படித்தோம், என்னுடைய ஆவிக்குரிய வறுமை, the spiritual poverty or spiritual bankruptcy, ஆவிக்குரிய விதத்திலே நான் திவாலாகிவிட்டேன் என்கின்ற அந்த நிலைமை, இந்த ஆவிக்குரிய இந்த வறுமையில நான் என்ன செய்கிறேன், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன். நான் என்னிலே எந்த நன்மையும் இல்லை, நீர் மட்டும்தான் எனக்கு அந்த ஆவிக்குரிய வறுமையிலிருந்து என்னை விடுவிக்க முடியும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது எனக்கு பரலோக ராஜ்யம் சொந்தமாகி விடுகிறது. அந்த பரலோக ராஜ்யம் எனக்கு சொந்தமாவதற்கு அந்த ஆவிக்குரிய எளிமை என்னை அந்த பாவத்திற்கேற்ற துக்கத்திற்கு நேராக, இல்லை என்றால் தேவனுக்கேற்ற துக்கத்திற்கு நேராக என்னை வழி நடத்துகிறது. ஒரு தேவனுடைய மனிதன் கூறுகிறார், the first beatitude is something related to our intellectual thing, while the second one is our emotional side என்று சொல்லி, மன ரீதியாக, ஞான அறிவு ரீதியாக ஒருவேளை முதலாவது பாக்கிய வசனம், நான் ஆவியிலே எளிமையுள்ளவன், வறுமையுள்ளவனாக இருக்கின்றேன், ஆவிக்குரிய வறுமை என்னிலே இருப்பதை உணர செய்கிறது. அதனுடைய வெளிப்பாடு, நான் துக்கமுள்ளவனாக, ஆவிக்குரிய விதத்துல துயரமுள்ளவனாக மாறுவதற்கு அது என்னை பயன்படுத்துகிறது என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். அதே நேரத்தில் இந்த தேவனுக்கேற்ற துக்கம் அதனுடைய சுபாவத்தை குறித்து, அதனுடைய இயல்பை குறித்து 11வது வசனத்துல நாம் அதை வாசிக்கின்றோம். 2 கொரிந்தியர் 7:11 அது நம்மளே ஜாக்கிரதையாக இருக்கும்படியாக செய்கிறது. தேவனுக்கேற்ற துக்கம் கவலையற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்மை அனுமதிக்காதபடி ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கும்படியாக செய்கிறது. குற்றம் தீர நியாயம் சொல்லுதலை அது நம்மளே உருவாக்குகிறது. நம்மிடத்துல எந்த விதமான குற்றமும் காணப்படாதபடி தேவனுடைய நியாயத்திற்கு முன்பு நாம் குற்றமற்றவர்களாய் நிற்கும்படியாக இந்த தேவ பயம், தேவனுக்கேற்ற துக்கம் நம்மை வழிநடத்துகிறது. அதே நேரத்துல பாவத்தின் மீதான ஒரு வெறுப்பை இந்த தேவனுக்கேற்ற துக்கம் நம்மளே உருவாக்குவதை நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, ஒரு பயம், தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வதனால தேவனை நான் துக்கப்படுத்தி விடுவேனோ என்கின்ற அந்த தெய்வீக பயம் என்னிலே உருவாகிறது. அதே நேரத்துல இந்த தேவனுக்கேற்ற துக்கம் அவருக்கு பிரியமானவளாக வாழ, அவருக்கு இருதயத்திற்கு ஏற்றவளாக வாழும்படியான ஒரு ஆவலை எனக்குள்ளாக அது உருவாக்குகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே நேரத்துல இந்த தேவனுக்கேற்ற பயம் என்னை பக்தி வைராக்கியம் உள்ளவனாக மாற்றிவிடுகிறது. அதே நேரத்துல கண்டிப்போடு கூட வாழ்வதற்கு
இந்த தேவனுக்கேற்ற பயம் எனக்கு உதவி செய்கிறது. அப்படியானால் கேள்வி என்ன, இந்த இரவு வேளையில இப்படிப்பட்ட தேவனுக்கேற்ற துக்கத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவித்திருக்கிறேனா என்பதுதான் மிக முக்கியம். அப்படியானால் இந்த தேவனுக்கேற்ற துக்கம் இல்லை என்றால் இந்த துயரப்படுகிற அனுபவம் ஆவியிலே எளிமையுள்ளவனாக என்னுடைய ஆவிக்குரிய வறுமையை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து அந்த துயரத்தினாலே ஆண்டவரிடத்திலே என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அவரை ஏற்றுக்கொள்வதோடு கூட நின்று விடுகிறதா என்றால் நின்று விடுகிறது இல்லை என்பதுதான் அது பதில். தொடர்ந்து இந்த ஆவிக்குரிய துக்கம், ஆவிக்குரிய இந்த தேவனுக்கேற்ற இந்த துக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து காணப்பட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கிறபடினால நாம் இதை ஜாக்கிரதை உள்ளவர்களாக கவனிக்க வேண்டும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது 7வது அதிகாரத்தின் 15வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்குமான அந்த பகுதியில இதை பவுல் எழுதுகிறார். ரோமர் 7:15-25. இது ஒரு மிக கடினமான ஒரு பகுதி. எளிதாக இதை புரிந்து கொள்ள முடியாது. ஒருவேளை நாம் மேலெழுந்த வாரியாக இதை நாம் படிக்கும் பொழுது பவுல் தன்னை குறித்து இதை எழுதுகிறார் என்று சொல்லி நாம் கூறிவிட முடியும். ஆனால் இறையியல் வல்லுநர்கள் இதை குறித்து வித்தியாசமான கருத்துடையவர்களாக இருக்கிறார்கள். பவுல் தன்னை குறித்து அவர் எழுதுவதில்லை என்றும், நான் என்கின்ற அந்த வார்த்தை பவுல் யாரோ ஒருவரை குறித்து, ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபர்களை குறித்து எழுதுகிறார் என்று வேத வல்லுநர்கள் பலவிதமான கருத்துக்களிலே அவர்கள் வித்தியாசம் அடைகிறார்கள். அதுல ஒரு காரியம் 22வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பாக ஒருவேளை இது மறுபடியும் பிறக்கப்பட்டவர்களை குறித்து அவர் எழுதுகிறாரா, இல்லை மறுபடியும் பிறவாதவர்களை குறித்து அவர் எழுதுகிறாரா என்கின்ற கேள்விகளும் அங்கே எழும்புகிறது. அதற்கு 22வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி. ஒருவேளை மறுபடியும் பிறவாத ஒரு மனிதன் தேவனுடைய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி அவரால் கூட முடியாது. ஆகவே ஒரு சாரார் என்ன கூறுகிறார்கள், இந்த பகுதி மறுபடியும் பிறவாத ஒரு மனிதனை குறித்து அல்ல, மறுபடியும் பிறந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அனுபவத்தை குறித்து தான் பவுல் இங்கே எழுதுகிறார் என்று சொல்லி. இன்னொரு சாரார் அவர்கள் கூறும் பொழுது 23வது வசனத்தில் அவர் என்ன கூறுகிறார், அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது என்று சொல்லி, என்னை அடிமைப்படுத்துகிறது என்று சொல்லி. அப்படியானால் மறுபடியும் பிறந்த ஒருவன் திரும்பவும் பாவத்திற்கு அடிமையாக வாழ முடியாது, ஆகவே இது அவரை குறித்து எழுதவில்லை என்று சொல்லி அவர்கள் கூறுகிறார்கள். இது எப்படி இருந்தாலும் சரி, இந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய, இல்லையென்றால் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலும், மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலும் அங்கே ஒரு போராட்டம் உண்டு. அவனுக்குள்ளாக ஒரு முரண்பாடு உண்டு, ஒரு கருத்து வேற்றுமை அவனுக்குள்ளாகவே உண்டு. என்ன கருத்து வேற்றுமை? அவன் நியாயப்பிரமாணத்தில் என்றால் ஆண்டவருடைய பிரமாணத்தை அவன் அதிகமாக நேசிக்கின்றான், அவன் அதை அதிகமாக கை கொள்ள விரும்புகிறான், அவனுக்கு அந்த அந்த நியாயப்பிரமாணத்தை அவன் அறிந்திருக்கிறான். இந்த இந்த கடவுளுடைய பிரமாணத்தின் மீது அவன் வாஞ்சியுள்ளவனாக இருக்கிறான். ஆனால் அதே நேரத்துல அந்த அதை செய்ய முடியாதபடி, அது முழுமையாக இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாதபடி அவனுக்குள்ளாக இருக்கின்ற ஒரு நிலைமையை அவன் உணர்ந்து கொள்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் பாவம் செய்து விடும் பொழுது அது அவனுடைய விருப்பத்திற்கு எதிராக காணப்படுகிறது. அவன் சற்றும் அவனுக்கு அதில் ஒப்புதலும் இல்லாதபடி, there is no consent of that person that he has committed the sin. அந்த பாவத்தை தன்னுடைய ஒப்புதலோடு கூட அவன் செய்து விட்டான் என்கின்ற எண்ணம் அவனுக்கு வருவதில்லை. இந்த பிரமாணமும் அவனை விடுவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் அவனை விடுவிக்க முடியும் என்பதை அறிந்துதான் பவுல் 25வது வசனத்துல அதை முடிக்கும் பொழுது அவருக்கு நன்றாக தெரிகிறது, வெற்றி என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே தான் உண்டு, அவரால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் கர்த்தராகிய நம்முடைய பிதாவாகிய தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி அவர் முடிக்கிறார். ஆனால் அதே நேரத்துல அவர் என்ன சொல்கிறார், அவர் தொடர்ந்து அந்த 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 போராட்டத்தில் அவர் காணப்படுகிறார். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய இந்த போராட்டம், மனதிலே தான் விரும்புகிறதை செய்யாதபடி விரும்பாதவைகளை செய்யக்கூடிய
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழுகின்ற அந்த வாழ்க்கையில அந்த மனிதன் போராடுகிறான். அப்படியானால் தொடர்ந்து அந்த மனிதனுடைய வாழ்க்கையில காணப்படுகின்ற ஒரு ஆவிக்குரிய துக்கம். ஒருவேளை இந்த பகுதியை விரிவாக படிப்பது ஆண்டவருக்கு சித்தமானால் ஏதாவது ஒரு பகுதியிலே நாம் அதை படிக்க முற்படுவோம். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இதுதான். ஒரு ஆவிக்குரிய ஒரு மனிதன் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அவன் தான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடாதபடி துயரத்தோடு ஜாக்கிரதையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை அர்ப்பணிக்க அவன் கடமைப்பட்டிருக்கிறான். ஆகவே தான் பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது 5வது அதிகாரத்தின் 16வது 17வது வசனம், கலாத்தியர் 5:16-17 அவர் கூறுகிறார், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஏன்? மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. இது நம்முடைய இயல்பான வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்மையாகவே ஆண்டவரை பின்பற்றி அவருக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ விரும்புகிற ஒவ்வொருவரும் அனுபவிக்கின்ற ஒரு காரியம். நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடி இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. காரணம், நம்முடைய சுபாவம், இந்த பாவ சுபாவம் முற்றிலுமாக நம்மை விட்டு எடுபடவில்லை. The sinful nature is not totally eradicated from us. அது நமக்குள்ளாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொள்ளும் பொழுது மாம்ச இச்சையை நாம் நிறைவேற்றாமல் இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அப்போ இந்த 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 பாவத்தை குறித்து நாம் துயரப்படுகிறவர்களா இருக்கும் பொழுது அது எதற்கு அடையாளமாக காணப்படுகிறது? நாம் தேவனுடைய பிள்ளைகள், பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரர்கள் என்பதை அது விளக்குகிறது. தவறான போதனைகள் இன்று நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள், ஆகவே நீங்கள் பாவத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற ஒரு போதனை இன்று உண்டு. ஆனால் அவ்விதமாக அல்ல. நாம் வாழுகின்ற இந்த இந்த சரீரத்துல போராட்டம் உண்டு. ஆவிக்குரிய மனிதனுக்கும் மாம்சீகமான மனிதனுக்கும் இடையே ஒரு பெரிய போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தை மேற்கொள்வதற்கு ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். அந்த ஆவிக்குரிய துயரம் நமக்கு அவசியம். நன்றாக நீங்கள் கவனித்து பார்க்கலையானால் இந்த துயரம் தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய ஒன்று. எவ்விதமாக இதை கூறுகிறேன்? ஒருவேளை அந்த வாக்கிய வசனத்தை பார்ப்பீர்களானால் துயரப்படுகிறவர்கள் என்றுதான் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. துயரப்பட்டவர்கள் என்று அல்ல, துயரப்பட போகிறவர்கள் என்றல்ல, கடந்த கால அனுபவம் அல்ல, எதிர்கால துயரமும் அல்ல, நிகழ்காலத்துல துயரப்படுகிறவர்கள். தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில இந்த ஆவிக்குரிய நிலைமையில நான் துயரப்படுகிறவனாய் காணப்படும் பொழுது ஆண்டவர் என்னை ஆறுதல் அடைய செய்கிறார். மார்ட்டின் லூதர் தன்னுடைய அந்த ஆய்வறிக்கையை 95 ஆய்வறிக்கையை அந்த ஆணியடித்து அவர் வைக்கும் பொழுது அவர் கூறின ஒரு காரியம், Martin Luther in his 95 thesis said that our entire life is a continuous act of repentance and contrition. அதாவது நம்முடைய வாழ்க்கையானது முழுவதுமாக அது ஒரு தொடர் நடவடிக்கையாக காணப்பட வேண்டும். என்ன தொடர் நடவடிக்கை? மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புதலும், மன வருத்தம், அந்த தவறு செய்தமைக்காக நெஞ்சார நான் வருத்தப்படுவதும், இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். தொடர்ந்து ஆண்டவர் இந்த வழியில வழி நடத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஆனால் இந்த 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 துயரத்திற்கு ஒரு சில தடைகள் உண்டு. There are certain hindrances for this mourning. நாம் துயரப்படாதபடி நம்மை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு சில தடைகள் உண்டு. ஒன்று, லவ் ஆஃப் சின், பாவத்தின் மீதான ஒரு ஆசை. நீங்கள் கேட்க முடியும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுக்கு பாவத்தின் மீது ஆசை காணப்படுமா என்று சொல்லி. நிச்சயமாக இல்லை என்று முழுமையாக சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் ஏற்கனவே பார்த்தது போல நமக்குள்ளாக இருக்கின்ற அந்த பாவ சுபாவம், ஒருவேளை நாம் கவனமற்றிருப்போமே ஆனால், ஆவிக்குரிய மனிதன் வளருவதற்கு ஏற்ற ஆகாரத்தை கொடுக்க தவறிவிடுவோமே ஆனால், இந்த பாவத்திற்கான அந்த அந்த பாவத்தின் மீதான விருப்பம் நம்மை அறியாமலேயே நமக்குள்ளாக வந்துவிடும். சில நேரங்களில நாம் என்ன செய்து விடுகிறோம், ஏதோ ஒன்று நாம் செய்த ஒரு பாவம், அதை அறிக்கை செய்து விட்டிருப்போம். ஆனால் அந்த பாவத்தின் சிந்தனை நமக்குள்ளாக வரும் பொழுது சில நேரங்களில் அந்த சிந்தனையிலேயே நாம் தங்கி விடுகிறோம். We take pleasure in the thought of the confessed sins. மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவம்.
அவ்விதமாக அந்த பாவ காரியத்தை நாம் சிந்தனைக்கு அதை தங்கியிருக்க நாம் இடமளிப்போமே ஆனால் பாவத்தின் மீதான விருப்பம் நமக்குள்ளாக ஏற்பட வாய்ப்புண்டு. குற்றத்தை உணர்ந்து வருந்தாத அந்த நிலை நம் உள்ளத்தை உறைய செய்துவிடும். தேவனுடைய சமூகத்துல அந்த பாவத்தை அறிக்கையிட்டு முற்றிலுமாக விட்டுவிட்டு அதன் மீதான ஒரு வெறுப்பை, அதை தான் ஆரம்பத்திலே பார்த்தோம். தேவனுக்கேற்ற துக்கத்தை பற்றி படிக்கும் பொழுது அந்த ஒரு வெறுப்பு, அந்த பாவத்தின் மீதான அந்த வெறுப்பு நமக்கு அவசியம். மாறாக அந்த பாவத்தின் மீதான விருப்பம் இருக்குமே ஆனால் நாம் சரியானபடி துயரப்படுவதற்கு அது தடையாக இருக்கும். 2, விரக்தி இல்லை என்றால் நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை, டிஸ்பேர் என்று சொல்கிறோமே, அப்படிப்பட்ட ஒரு விரக்தி, நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை. என்ன இதே நாம் எப்படியாக நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டோம், ஆனால் ஏதோ ஒரு பாவத்தை நான் செய்து விட்டேன். அந்த பாவத்தை செய்துவிட்ட பின்பு ஆண்டவர் என்னை மன்னிக்க மாட்டார் என்கின்ற அந்த ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளிவிடப்படுகிறோம். ஆண்டவர் என்னை மன்னிக்க மாட்டார், இது தேவனால் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் என்று சொல்லி நாம் நினைத்து விடுகிறோம். அப்போ ஒரு கேள்வி வருகிறது, கேன் a believer commit sin? ஒரு 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 விசுவாசி பாவம் செய்து விட முடியுமா? முடியும். ஆகவேதான் யோவானுக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது, யோவான் எழுதும் பொழுது 1 யோவான் 2வது அதிகாரத்தின் 1வது வசனத்துல, 2வது அதிகாரத்தின் 1வது வசனத்துல கூறுகிறார், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அதனுடைய நோக்கமெல்லாம் நீங்கள் பாவம் செய்யக்கூடாது என்றார். ஆனால் தொடர்ந்து அவர் எழுதுகிறார், ஒருவன் பாவம் செய்வானே ஆனால், ஒருவேளை தவறி அவன் பாவத்திலே விழுந்து விடுவானே ஆனால், அவன் தவறி பாவம் செய்து விடுவானே ஆனால், பிதாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, அதே 1 யோவான் 1வது அதிகாரத்தின் 9வது வசனத்துல, நாம் நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து, அறிக்கையிட்டால் மாத்திரம்தான், அந்த அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் உண்மையும் நீதிமுள்ளவராய் இருக்கிறார். இது விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட கடிதம். ஆகவே என்னுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிக்க மாட்டார் இது என்று சொல்லி அந்த விரக்தியிலே நான் வாழும் பொழுது நான் செய்கிற காரியம் இட் அண்டர்வேல்யூஸ் காட்ஸ் பவர். ஆண்டவருடைய வல்லமையை நான் தரைக்குறையாக மதிப்பிடுகிறேன். அதே நேரத்தில் இட் மினிமைசஸ் தி பிளட் ஆஃப் கிரைஸ்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் வல்லமையை நான் குறைவாக காண்கிறேன். இட் டிவேல்யூஸ் காட்ஸ் கிரேஸ். ஆண்டவருடைய கிருபையை மதிப்பிழக்க செய்கிறேன். அருமையானவர்களே, ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமை, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம், இவைகளை நான் குறைவாக காண முடியும். எப்பொழுது ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்து விட்ட பின்பு ஆண்டவர் என்னை மன்னிக்க மாட்டார் என்கின்ற அந்த நினைவோடு கூட நான் வாழும் பொழுது அது என்னை துயரத்திற்கு நேராக கொண்டு செல்வதில்லை. 1, பாவத்தின் மீதான விருப்பம். 2, எனக்குள்ளாக இருக்கின்ற அந்த விரக்தி இல்லை என்றால் நம்பிக்கையின்மை. 3வது தடை என்ன? அகந்தை இல்லை என்றால் தற்பெருமை. ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் பெருமை உள்ளவளாக அகந்தை நிரம்பினவனாக நான் மற்றவர்களைப் போல அல்ல, நான் நல்லவனாக இருக்கிறேன், குற்றமற்றவனாக இருக்கிறேன், பாவமில்லாதவனாக இருக்கிறேன் என்று சொல்லி எனக்குள்ளாக வருகின்ற ஒரு அகந்தை. அநேக நேரங்களில் இது எப்பொழுது சாத்தியமாகும் என்று சொன்னால், மற்ற விசுவாசிகளோடு என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, மற்றவர்களுடைய வாழ்க்கையை நான் ஒப்பிட்டு பார்த்து அவர்களை காட்டிலும் என்னுடைய வாழ்க்கை நன்றாகத்தான் இருக்கிறது, அவர்களை காட்டிலும் நான் நீதிமானாக இருக்கிறேன் என்ற அந்த எண்ணம் அநேக நேரங்களில என்னை துயரமுள்ளவனாக மாற்றிவிட முடியாது. நம்முடைய கம்பேரிங் ஸ்கேல், ஒருவேளை யாரை வைத்து நான் ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வைத்து மட்டும்தான். அவரை போல என்னுடைய வாழ்க்கையை மாறுவதற்கு என்னை அர்ப்பணிக்கும் பொழுது இந்த கன்சீட், இந்த அகந்தை இல்லை என்றால் தற்பெருமை என்னை துயரமுள்ளவனாக மாற்ற முடியாது. இந்த அகந்தை நிலையில் இருக்கும் பொழுது நான் துயரமற்றவனாக மாறிவிடுகிறேன். 3வதாக அனுமானம், பிரசம்ஷன். என்ன? ஆண்டவர் என்னை மன்னித்து விட்டார், அவருடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டு விட்டேன், ஆகவே நான் எப்படி வேணாலும் வாழ்ந்து விடலாம். அதை குறித்து நான் முழுமையாக நான் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன், ஆகவே ஆண்டவர் எனக்கு கோபாக்கினை இல்லை என்று சொல்லிவிட்டார்,
ஆகவே நான் எப்படி வேணாலும் வாழ்ந்து விடலாம். அதுவல்ல இன்றைக்கு தவறான அந்த ஒரு போதனை, இந்த ஹைப்பர் கிரேஸ் என்று சொல்கிறோமே, அப்படிப்பட்ட ஒரு போதனையும் இன்று நம்முடைய கிறிஸ்தவத்திலே காணப்படுகிறது. இவைகளெல்லாம் துயரத்திற்கு துயரத்திற்கு தடைகளாக காணப்படுகிறது. அப்படியானால் how to get rid of this, how to get rid of this hindrance for my mourning, ஆண்டவருடைய சமூகத்துல துயரப்படாமல் இருப்பதற்கான இந்த தடைகளை நான் எப்படி மேற்கொள்வது? ஒன்று, சிலுவையை நான் நோக்கி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் சிலுவையை நோக்கி பார்த்தவனாக, சிலுவையை நோக்கி பார்த்தவளாக நான் வாழும்படியாக தேவன் அழைக்கின்றார். அருமையான ஒரு பாடல், பழைய பாடல், சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். ஏதோ ஒரு நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே என்னை ஒப்பு கொடுத்த நாளிலே நடைபெற்ற ஒரு அனுபவம் அல்லது, அது கட்டாயம் நடைபெற வேண்டிய ஒரு அனுபவம். ஆனால் தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும், பவுல் அதை தான் கலாத்தியர் 2:20 கூறுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். This is the state of Paul. Everyday experience is that I have been crucified with Christ. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைக்கிறார் என்று சொல்லி. அப்படியானால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னிலே பிழைக்கும்படியாக நான் சிலுவையில் அறையப்பட வேண்டும். சிலுவையை நான் நோக்கி பார்க்கும் பொழுது அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மகத்துவத்தை நான் பார்க்க முடிகிறது. அந்த இரத்தம் என்னை கழுகி சுத்திகரித்து என்னை பரிசுத்தமாக்கினதை நான் நினைவு கூறுகிறேன். அதே நேரத்துல சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தம் என்னை நீதிமான் ஆக்கினதையும் நான் நினைவு கூறுகிறேன். ரோமர் 8வது அதிகாரத்தின் 9வது வசனத்துல இப்படி நம்மளுடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவரால் நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஒவ்வொரு நாளும் இதை நான் உணர வேண்டும். சிலுவையை நோக்கி பார்த்து என்னுடைய வாழ்க்கையை நான் வாழும் பொழுது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜாக்கிரதை உள்ளவனாக, துயரப்படுகிறவனாக, துக்கமுள்ளவனாக, ஆவிக்குரிய விதத்தில பாவத்தின் மீது பாவம் என்னை ஆண்டு கொண்டு விடக்கூடாது என்கின்ற அந்த ஒரு துக்கத்திலே நான் வாழ முடியும். இரண்டாவது, வேதத்திலே ஆண்டவர் தந்திருக்கின்ற கதாபாத்திரங்கள் எவ்விதமாக பாவத்தை தங்களுடைய வாழ்க்கையில அணுகினார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில எடுத்துக்காட்டுகள், தாவீதினுடைய வாழ்க்கை. அவர் கூறுகிறார், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. அதை குறித்து அந்த மனிதன் முற்றிலுமாக மறந்து விடவில்லை. ஒருவேளை நாம் கூறுகிறோம், ஆண்டவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து மறந்து விட்டார் என்று சொல்லி. ஆகவே நான் என்னுடைய பாவத்தை எல்லாம் என்னுடைய நினைவிற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாம் இதை புரிந்து கொள்ளக்கூடாது. நான் வாழுகின்ற இந்த உலகத்துல பாவம் எனக்கு முன்பாக எப்பொழுதும் இருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது. நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கை சூழலில எப்பக்கத்திலும் நாம் நெருக்கப்படுகிறோம். பாவத்தினாலும் மற்ற சோதனைகளினாலும் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே பாவத்திலிருந்து முற்றிலுமாக நாம் அகற்றப்பட்டு விட்டோம் என்று நாம் சிந்தியாதபடி இதை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏசாயா கூறுகிறார், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ளவன், அசுத்த உதடுள்ள மனிதர்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறேன். இது ஏசாயாவுடைய உணர்வு. தன்னுடைய வாழ்க்கையில இந்த பாவத்தினுடைய அந்த துக்கம் அந்த மனிதனை இவ்விதமாக கதறும்படியாக செய்தது. பேதுருடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும் பொழுது அவர் கூறுகிறார், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று கூறுகிறார். அப்போ இந்த பாவம் எல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நினைவுகளை கொண்டு வர வேண்டும். தான் வாழுகின்ற இந்த உலகத்துல பாவம் இருக்கிறது என்றும் அந்த பாவத்தை குறித்த ஒரு 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 எச்சரிப்பையோடு ஜாக்கிரதையோடு கூட அவன் வாழ வேண்டும். பவுல் மிக அழகாக அதை கூறுகிறார். பவுல் கூறுகிறார், நான் பாவிகளிலே நான் பிரதான பாவி என்று. ஆனால் இது எப்பொழுது கூறுகிறார் என்பது மிக முக்கியம். ஒருவேளை 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தின் 9வது வசனம், 1 கொரிந்தியர் 15:9 அவர் கூறுகிறார், நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன். That was his understanding. I am the least among the apostles. எல்லா அப்போஸ்தலர்களும் நான் மிகவும் சிறியவன். அவருடைய வாழ்க்கை அனுபவம் முன்னேறி செல்கிறது. எபேசியர் 3வது அதிகாரத்தின் 8வது வசனத்துல அவர் இவ்விதமாக கூறுகிறார். எபேசியர் 3:8, பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகினார். I am least among the saints. அப்போஸ்தலர்ல நான் சிறியவன் என்று கூறிவிட்ட பவுல் வாழ்க்கை அனுபவத்துல பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் நான் சிறியவன் என்று கூறுகிறார். தீமோத்தேயுவுக்கு தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாட்களில் அவர் இந்த கடிதத்தை எழுதுகிறார். அப்பொழுது அவர் கூறுகிறார் 1 தீமோத்தேயு 1:15, பாவிகளிலே பிரதான பாவி நான் என்று சொல்லி.
அப்படியானால் வாழ்க்கையின் ஆவிக்குரிய முதிர்ச்சி ஒரு மனிதன் பாவி என்பதை உணர்ந்து கொண்டு கடைசியில் அவன் கூறிய நான் பாவிகளிலே பிரதான பாவி என்று சொல்லி, அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த 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 சிலுவையை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் அதிலிருந்து எனக்கு விடுதலை தந்திருக்கின்றார். ஆனால் அதே நேரத்துல பாவம் என்னை சுற்றி இருக்கிறபடினாலே நான் ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்க வேண்டும். மூன்றாவது, இந்த துயரத்திற்கான இந்த சூழ்நிலையில நொறுங்கின ஆவி உள்ளவனாக நான் வாழ்வதற்கான ஜெபம் அவசியம். ஆண்டவரே, தாவீது ஜெபித்தாரே, தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தின் புறக்கணீர் என்று சொல்லி தொடர்ந்து அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அவன் வாழும்படியாக ஆண்டவர் அழைக்கின்றார். அப்படியானால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் அழைக்கும் பொழுது அதனுடைய விளைவு என்ன என்று சொல்லுகிறார்? அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லி, அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லி கூறுகிறார். ஆனால் துயரப்படுகிறவர்களுடைய பாக்கிய நிலைமை துயரம் அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அதை கொஞ்சம் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். துயரம் என்னை பாக்கியவானாக மாற்றுவதில்லை, மாறாக ஆறுதல் என்னை பாக்கியவானாக மாறுகிறது. Mourners are not blessed because they mourn, but mourners are blessed because they are comforted. அவர்கள் ஆறுதலடையப்படுவதனால அவர்கள் பாக்கியவான்களாக மாறுகிறார்கள். ஆண்டவர் இந்த இடத்துல துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள் என்று சொல்லி அவர் அங்கே கூறவில்லை. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்றுதான் அவர் கூறுகிறார். அப்படியானால் நான் துயரப்படுகின்ற எல்லா சூழ்நிலைகளிலும், எந்தெந்த சூழ்நிலையில நான் துயரப்படுகிறவனாய் காணப்பட்டாலும் அந்த சூழ்நிலையில ஆறுதலை தருகிற தேவனாக இருக்கின்றார். அந்த சூழ்நிலையை எடுத்து போடுகிற தேவன் என்று நாம் அதை புரிந்து கொள்ளக்கூடாது. நம்முடைய எல்லா துயரத்தின் மத்தியிலும் அந்த பாவ துயரம் நம்மிலே காணப்படும் பொழுதும் பாவம் முற்றிலுமாக நாம் வாழ்கின்ற சூழ்நிலையிலிருந்து அகற்றப்படுவதில்லை. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் அவர் நமக்கு ஆறுதலை தருகிறார். அப்படியானால் இந்த ஆறுதலை ஆண்டவரிடத்திலிருந்து தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். God is the source of our comfort. உலகம் தருகின்ற எந்த ஆறுதலும் நமக்கு நிரந்தரமான ஒரு ஆறுதலை தராது. கடவுள் தான் நமக்கு ஆறுதலை தர வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர், அவரை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்க தரிசனத்திலே கூறும் பொழுது, ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று ஏசாயா 61வது அதிகாரத்திலே அவர் கூறும் பொழுது, துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். இதைதான் லூக்காவிலே 4வது அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த ஏசாயா தீர்க்க தரிசன ஆகமத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது கூறுகிறார். துயரப்படுகிற யாவருக்கும் ஆறுதலை அளிக்கும்படியாக பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை அவர் தர விரும்புகிறார். அப்போ இந்த உண்மையான ஆறுதல் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். குமாரனாகிய தேவன் அதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடியவர், தேற்றரவாளன் என்று யோவான் 14வது அதிகாரத்தின் 16வது வசனத்திலே ஆண்டவர் அறிமுகம் செய்கிறார். நான் என் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது எப்பொழுதும் உங்களோட கூட இருக்கும்படியான வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். இந்த தேற்றரவாளனுடைய செய்கை நம்மை ஆண்டவருக்குள்ளாக நாம் ஆறுதல் அடையும்படியாக செய்கிறது. அப்படியானால் இந்த தேற்றரவாளன் நம்முடைய வாழ்க்கையில செய்கின்ற காரியம் என்ன? நமக்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கின்றார். அவர் நமக்கு ஒத்தாசை செய்கிறவராக இருக்கின்றார். நாம் அவரை நோக்கி கதறும் பொழுது, அவரை நோக்கி துயரப்பட்டு கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கின்றார், ஆறுதல் அளிக்கிறவராக இருக்கின்றார். நம்முடைய வேண்டுதலை அவர் கேட்கிறவராக இருக்கின்றார். நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கின்றவராக இருக்கின்றார். அதே நேரத்துல he is always there beseeching for us. நமக்காக அவர் மன்றாடுகிறவராக இருக்கின்றார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாதிருக்கும் பொழுது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இந்த தேற்றரவாளன் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கின்றார். அதே நேரத்துல
நம்மோடு கூட நம்முடைய நிலைமை குறித்து he sympathizes with us. நம்மோடு நம்மை அனுதாபப்படுகிற தேவனாக ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கின்றார். he is encouraging us. நம்மை அவர் ஊக்குவிக்கிறவராக இருக்கின்றார். இவ்விதமாகத்தான் தேவனுடைய சமூகத்திலிருந்தே நாம் ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கின்றார். ஆவிக்குரிய விதத்திலே பலனற்றவனாய் நான் போய்விடும் பொழுது ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறார். ஆவியானவர் என்னை பலப்படுத்துகிறார். அதே நேரத்துல அவர் என்னை மன்னிக்கின்றார். தவறி விழுந்து விட்டேன் ஆண்டவரே, எனக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமே என்று சொல்லி அவரை நோக்கி என்னுடைய பாவங்களை நான் அறிக்கை செய்யும் பொழுது அவர் என்னை மன்னிக்கிறவராக இருக்கின்றார். அந்த மன்னிப்பினுடைய விளைவு எனக்கு ஆறுதலை நான் பெற்றுக்கொள்கிறேன், தேறுதலை நான் பெற்றுக்கொள்கிறேன். he restores my relationship. ஆண்டவரோடு கூட இருக்கின்ற அந்த உறவிற்கு நேராக என்னை திரும்ப அவர் சேர்த்துக் கொள்கிறார். ஆகவே தான் தாவீது கூறினார், ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் என்று சொல்லி. எழுந்து விடுவோம், ஒரு நேரத்துல ரட்சிப்பை நாம் எழுந்து விடுவதில்லை, ஆனால் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் இழந்து விடுகிறோம். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப ஆண்டவர் எப்பொழுது தருகிறார்? துயரத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துல வந்து என்னுடைய பாவத்தை நான் அறிக்கையிடும் பொழுது ஆண்டவர் என்னுடைய துயரத்தை மாற்றுகின்றார். அவரோடு கூட இருக்கின்ற அந்த உறவிற்குள்ளாக மீண்டுமாக என்னை சேர்த்துக் கொள்கின்றார். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவுமாக நான் பெற்றுக்கொள்கிறேன். அப்படியானால் as long as I mourn, I am comforted. எப்பொழுதெல்லாம் நான் துயரப்படுகிறேனோ அப்பொழுதெல்லாம் அவர் நம்மை ஆற்றுகின்றார். அதே நேரத்துல தேவன் நம்மை பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை தேற்றும்படியாக ஆறுதல் அளிக்கும்படியாக அபிஷேகம் பண்ணினார். குமாரனாகிய தேவன் பரிசுத்தாவியானவராகிய தேவனை தேற்றவாளனாக நமக்கு தந்தளினார். அதே நேரத்துல பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வேத வார்த்தைகள் நம்மை ஆறுதல் அடைய செய்கிறது. ரோமர் 15:4 வாசிக்கிறோம், தேவ வசனத்தால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படி. இந்த ஆறுதலும் தேறுதலும் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நமக்கு கிடைக்கின்றது. ஒருவேளை இந்த வார்த்தைகளை எல்லாம் இந்த தியானத்தையெல்லாம் நாம் எதனை மையமாக வைத்து நாம் புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் தந்த ஆண்டவருடைய வார்த்தை. இந்த ஆண்டவருடைய வார்த்தை மனதை தெளிவிக்கிறதாக இருக்கிறது. அழகாக ஆரம்பத்துல ஜாஷுவா அந்த வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டார். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய மனதை தெளிவிக்கிறதாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படும்படியான அந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த வார்த்தையின் மூலமாகத்தான் ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய மன்னிப்பையும் அவர் நம்மை உற்சாகப்படுத்துவதையும் அவர் நம்முடைய உறவை அவரோடு கூட இணைத்து வைத்துக் கொள்வதற்கான அந்த பலத்தையும் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். அப்படியானால் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இந்த உலகத்துல நாம் ஆவிக்குரிய விதத்துல இந்த தேவனுக்கேற்ற துக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆறுதல் படுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். ஆனால் கடைசியாக இந்த ஆறுதல் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகின்ற ஒரு தருணம் உண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்துல நான் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? 1வது வசனத்திலிருந்து, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வசனமும் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. இவைகளெல்லாம் அழிந்து போய்விடக்கூடியவைகள், இவைகளெல்லாம் நிரந்தரமற்றவைகள். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அப்படியானால் நானும் நீங்களும் சென்றடைய வேண்டிய அந்த புதிய எருசலேம் இந்த உலகத்திற்குரியதே அல்ல. அது தேவனிடத்திலிருந்து இறங்கி வர வேண்டிய ஒன்று. இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரு இடத்தை பரம எருசலேம் என்று சொல்லி, இல்லையென்றால் அந்த இடத்துலதான் ஆண்டவர் வந்து தன்னுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுகிறார் என்பது அல்ல. இங்கே நாம் வாசிக்கிறோம், புதிய எருசலேமாகிய பரிசுத்த ஸ்தலத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது என்ன சொல்லிச்சாம்? அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். இது பரலோகத்தினுடைய மிக அழகான ஒரு வர்ணனை.
4வது வசனம் மிக முக்கியம். என்ன கூறுகிறார்? அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். எல்லா துயரங்களுக்கும் முடிவான முடிவை இந்த பரலோகத்திலே நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து இறங்கி வருகின்ற அந்த புதிய எருசலேமில நானும் நீங்களும் பங்குள்ளவர்களாக மாறும் பொழுது ஆண்டவர் நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பிற்றாம். அருமையானவர்களே, ஒருவேளை ஆவியிலே எளிமையுள்ளவர்களாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கப்படும் பொழுது நாம் பரலோக ராஜ்யம் நம்முடையதாக மாறுகிறது. அதனுடைய விளைவு நாம் துக்கம் உள்ளவர்களாக, ஆவிக்குரிய தேவனுக்கேற்ற துக்கம் நிறைந்தவர்களாக, மனம் திரும்புதலோடு மனஸ்தாபம் இல்லாதபடி ஆண்டவருக்காக நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, எச்சரிக்கை உள்ளவர்களாக வாழ்வதற்கு இந்த பாக்கிய வசனம் நமக்கு உதவி செய்கிறது. அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் தாமே தருவாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கிருபை மிகுந்த எங்கள் பரமபிதாவே, இந்த அருமையான நாளின் இரவு வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் அமர்ந்திருக்கவும், உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளவும், எங்களை வாழ்நாட்களிலே நீர் கூட்டி தந்த இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, இது உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவரே, அநேகருக்கு இல்லாத ஒரு வாய்ப்பை நீர் எங்களுக்கு தந்திருக்கும் பொழுது ஆண்டவரே, இந்த வார்த்தைகளின் வெளிச்சத்துல எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொண்டு வரவும், அந்த வெளிச்சத்துல எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கவும், இந்த வெளிச்சத்துல ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எங்களுக்கு விளக்கி தருகின்ற காரியங்களுக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கவும், எங்களுடைய வாழ்க்கையில அந்த வெளிச்சம் காண்பிக்கின்ற ஆண்டவரே குறைவுகளை நாங்கள் சரிப்படுத்தவும், பரிசுத்தாவியானவரை சார்ந்திருக்க இந்த வேளையிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பங்கு பெற்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களிலே தருகிறோம். ஆண்டவரே, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்கின்ற உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அந்த துயரப்படுவதற்கு தடையானவைகளை மேற்கொள்ளும்படியாய் சிலுவையை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நோக்கி பார்த்து பரிசுத்தாவியானவரை சார்ந்தவர்களாக ஆண்டவரே தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கு ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வரும் நாட்களிலும் ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தின்படி உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களை பலப்படுத்தும்படியாய் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு கூட ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.